நாங்கள் இப்போ தான் பிரச்சாரம் முடிஞ்சு நாங்கள் இப்போ எல்லோரும் காமிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே கூட்டம்லாம் தெரியும். இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு. ஸோ விஜய் வந்துட்டு இந்த வாட்டி நல்லா பேசியிருக்காரு. என்னென்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க டைட்டுக்கு வரல, அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி பக்காவாக பிளான் பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து வெளியில் எல்லா இடமும் வந்துட்டு ப்ராப்பராக, அதாவது பார்க்கிங்க்கு தனியாக அலோகேட் பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் ஒரு 10:30 11 o'clock வந்திருந்தோம். ஸ்ட்ரைட்டாக வந்தோம், பார்க்கிங் பண்ணோம். எங்களுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் மாதிரி ஒதுக்கியிருந்தாங்க. உள்ளே கரெக்டாக போய் நின்னோம். அப்புறம் உள்ள ஸ்பீச்லாம் கேட்டுட்டு ஃப்ரீயாக வந்துட்டோம். எந்த ஒரு மூச்சு திணறல் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஃப்ரீயாக கூலாக இருந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னொன்று நாங்கள் நினச்சோம், ஸோ சப்போஸ் இது டைம் சொல்லியிருக்காங்க, ஒரு 1 or 2 hour டிலே ஆகலாம் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் வந்தது 10 மணி, கரெக்டாக 11 டைம் அந்த டைமுக்குலாம் வந்துட்டு எல்லாருமே பேசி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு விஜய் பேசி நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். அவரை பார்த்ததுல உங்களுக்கு எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு? ஸோ நேரில் பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். என்னன்னா எப்படா நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். ஆக்சுவலி நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். நாங்கள் இதுக்காகவே காலையில் 7 o'clock எந்திரிச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த சாங்லாம் போட்டு அப்புறம் தென் விஜய் சார் வந்துட்டு ஈரோடு பற்றி பேசினது, இந்த ப்ராப்ளம் பற்றி பேசினது. இன்னொன்று டேரெக்டாக டீல் பண்ணது, அதாவது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, டேரெக்டாக இதுதான் பாயிண்ட்டு, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அந்த சீமான்லாம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, எங்களை பற்றியே பேசுகிறாங்க, அவங்க பற்றி நாங்கள் பேசவே இல்லை. அதாவது செத்த பாம்பை நாங்கள் அடிக்கவே மாட்டோம். செத்த பாம்பை நாங்கள் எதுக்கு அடிக்கணும்? எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அதனால மெயினாக யார் டார்கெட்டோ ஓப்பனாக டேரெக்டாக டீல் பண்ணி அழகாக பேசி அனுப்பி எல்லாரும் நாங்கள் அனுப்பிவிட்டோம். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூட்டத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி? நீட்டாக இருந்தது. நான் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்துட்டு 5 போலீஸ் 2-3 போலீஸ் இருந்தாங்க. ஓரத்தில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் இருந்தது. நாங்கள் போய் நின்று ஃப்ரீயாக தான் நின்னோம். யாரும் எங்களை நெருக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு இதுலேயும் கம்மியாக தான் ஒரு 300 பேர் 400 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் நின்னோம். எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. நாங்கள் பாட்டி நின்றுட்டு பார்த்துட்டு நாங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு வந்துட்டோம். ஸ்பீச்சு, அந்த ஆடியோ எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தது. அப்புறம் பார்க்கிங்க்கு பெருசாக கொடுத்து பைக் ஒரு பக்கம், வேன் ஒரு பக்கம், கார் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே 3 செக்ஷனாக ஒவ்வொரு இடமும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம், பார்க்கிங் பண்ணோம், நீட்டாக பார்த்தோம், ஸ்பீச்சை ரசித்தோம், கேட்டுட்டு நாங்கள் ஃப்ரீயாக வந்துட்டோம். அவ்வளோதான். 2026 அப்போ ஆப்போசிட்காரங்களுக்கு என்ன மாதிரியா இருக்கும்? 2026 இப்போலேருந்துமே அவங்க பயந்துட்டு தான் இருக்காங்க. இப்போது என்னதான் அவங்களுக்கு 50 years எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலுமே அவங்க லெவலுக்கு கருத்து ரீதியாக வேறு யாரை வேணாலும் எதிர்க்கலாம். இவர் 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் மட்டும்தான் அவர் சொல்லிட்டே இருக்காங்க. அதனால இப்போலேருந்து பயந்துட்டு இருக்காங்கன்னு தான் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 2026 விஜய் தான் வருவார் டிவிக்கு. அவ்வளோதான்.